ஹலோ அமேஸ், இன்னைக்கு ஜெமேனுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க், இன்ஸ்டா ஐடியோட லிங்க், vlog சேனலோட லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பயோவில் இருக்குது. வேணுங்கிற ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் அண்ட் மேலோட வாய்ஸ் கொஞ்சம் ஹார்ஷாக கொடுக்க முடியலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் இருமல், ஜலதோஷம் இந்த மாதிரி எல்லாமே கலந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. அது நம்ம ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இருந்தாலும் நம்ம போஸ்ட் போட்டே ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக தான் ஹெல்த் ஒரு சைடு வச்சுக்கிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் எல்லாருமே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நானுமே சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிடுவேன் நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்டோரிக்கு இன்ட்ரோலாம் வேணாம், ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த ப்ரெசன்ட் சீன் உங்களுக்கு கிளாஸ் முடியுது. ஸோ இன்டர்வல் விடுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ஜூலியோடு நீங்கள் வெளியில் வர்றீங்க. ஆமாம், இன்னைக்கு என்ன ஜிமின் சீனியர் ஆளையே காணோம். காலையில் ஒரு 10 தடவையாவது எட்டி கிளாஸை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். இன்னைக்கு காணுமே. ஏன் ரொம்ப கவலையாக இருக்கோ? அவரை பார்க்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுற போல். கொஞ்ச நேரம் சும்மா இருடி. இன்னைக்கு தான் நாள் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போகிற மாதிரி இருக்குது. இப்போ எதுக்கு நீ சீனியரை ஞாபகப்படுத்துகிற? ஆனால் நல்லா சுத்த விடுறடி. ஹேண்ட்ஸமான சீனியர் வேற. நல்லா பின்னாடியே சுத்தட்டோன்னு நல்லா சுத்த விட்டு வேடிக்கை பார்க்குற. அவர் போனால் போடின்னு விட்டுட்டு வேற பொண்ணை பார்க்க தான் போகிறாரு. பார்க்கட்டும், அதுவும் நல்ல விஷயம்தான். ஏன் பின்னாடி சுத்துங்கன்னு நான் ஒன்றும் சொல்லலையே. அவர் தான் சுற்றிட்டு இருக்காரு. அப்படியாடி தங்கம்? நான் தான் தேவையில்லாம பின்னாடி சுற்றிட்டு இருக்கேனா? அவள் என்றைக்குமே உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வராதா? அப்படின்னு உங்கள் பின்னாடியிலேருந்து உங்கள் காதுகிட்ட சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பயந்துட்டு திரும்புறீங்க. எப்போ வந்தீங்க? இப்படி தான் பூனை மாதிரி பின்னாடி நின்று காதுகிட்ட பேசிகிட்டு இருப்பீங்களா? முன்னாடி வரலாம் தான் பார்த்தேன். பட் என்னை பற்றி சின்சியராக என்னமோ 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. சரி, என் லவ்வை அக்செப்ட் பண்ணுறதை பற்றி தான் நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினச்சேன். பார்த்தா அவள் கூட கன்வின்ஸ் பண்ணுறா நீ ரொம்ப லடி பேசுகிற. அப்போது மேடம்க்கு என் மேலே லவ் வராதா? வேறு பொண்ணு பார்த்துட்டு போட்டா? போங்க, யார் வேணான்னு சொன்னா? நானா சொல்லி உங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன்? இங்கே பாரு, ஓவராக பேசாத. என்னடி நினச்சிட்டு இருக்கே நீ? சுத்த விட்டு வேடிக்கை பார்க்குறியா? இங்கே பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் லவ் நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நான் தான் உன் லவ்வர், பாய் ஃப்ரெண்டு, புருஷன் எல்லாமே. புரியுதா? இப்படி மேட்ரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. லவ்னா தானாக வரணும். நீங்கள் இப்படி கம்பல் பண்ணுறதுனாலேயும் உங்கள் மேலே லவ் வராது. அதை இதை விட நான் 100 தடவை சொல்லிட்டேன். திரும்ப அதே தான் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன சீனியர் நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? உங்கள் கிளாஸ்லேயே அவ்வளோ அழகான பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க. எதுக்கு என் பின்னாடி சுற்றி உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன செலவு பண்ணுறது? எல்லாருமே நீ ஆயிடுவாங்களா சொல்லு? நீங்கள் இப்படி ஏன் பின்னாடி சுற்றி என்னையை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் கிளாஸ்மேட் சீனியர் சியாரா வேற என்னையை தொல்லை பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க உங்களை சின்சியராக லவ் பண்ணுறாங்க போல். நீங்கள் பேசாமல் அவங்கள லவ் பண்ணிட்டு என்னையை விடுங்க. உங்கள் 2 பேர் மத்தியில் மாட்டிக்கிட்டு நான் தான் சாகுறேன். ஏய், அவன் என்னடி பண்ண? அவனைய எதுவும் திட்டினாளா? இல்லை அடிக்கடிக்க செஞ்சாலா என்ன? திட்டினாங்க. அடிக்கலாம் இல்லை. என்ன திட்டினா அவ? இங்கே பாரு, எனக்கு உன் மேலே லவ் வந்துச்சு, உனக்கு என் மேலே வரும். அவளுக்கு என் மேலே லவ் வந்துச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? எதா இருந்தாலும் அவன் என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக பேச வேண்டியதானே. எதுக்கு என் ஆள்கிட்ட வர்றா? ஐயோ சாமி, இதை போய் கேட்டு மர பிரச்சனை ஆக்கி விட்டுறாதீங்க. அவங்க ஒரு சைடு என்னை மென்டல் ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை போய் அந்த சீனியர்கிட்ட கேட்டுறாதீங்க. எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க ஜெமன். செமஸ்டர் வேறு வருது. நான் ஒழுங்காக கான்சன்ட்ரேஷனாக நல்லா படிக்க முடியல. ஏன் அப்பப்போ மைண்டில் இந்த ஜெமன் வந்துட்டு போகிறானா? ஐயோ, நீங்களாம் வரல. சரி, ஒரு நாளாவது என்னை நினைக்காம இருப்பியா லீவ் டயத்துலலாம்? உண்மையை சொல்லு, உன் நெஞ்ச தொட்டு சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் எதுக்கு உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லணும்? இன்டர்வலில் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டிங்களா? அப்பெல்லாம் இங்கே ஜியாரா வரா. ஆக்சுவலி ஜியாராக்கு ஜிமின் மேலே ஒரு கண்ணு. ஜிமின் உங்கள் பின்னாடி சுற்றுறது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் அப்பப்போ உங்ககிட்ட லைட்டாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பா. ஹே ஜியாரா,
என்ன ஒயன்ட்டு என்ன பேசுனா? பல தடவை உன்னை வார்ன் பண்ணிட்டேன். என்ன ஜெமன் என்கிட்ட கத்துறா? போய் போய் ஒரு ஜூனியருக்காக. அவகிட்ட நான் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் சொன்னேன், நீ ஜெமீனோட லவ் அக்செப்ட் பண்ணா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லி லைட்டாக வார்ன் பண்ணியிருக்கேன். இங்கே பாரு ஜியாரா, தேவையில்லாமல் என் லைனில் க்ராஸ் ஆகுற. எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் உன்னை ஃப்ரெண்டாக கூட நினைக்கல. தேவையில்லாமல் என் லைனில் க்ராஸ் பண்ணாத. அப்புறம் நடக்கிறத வேற. இனிமே இவளை மிரட்டுறது, திட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருந்த அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். அவள் அந்த இடத்த விட்டு கோவமாக போயிடுறா. நீங்கள் ஜிம்மன் கிட்ட, உங்களுக்கு அறிவே இல்லையா? ஆமாம், அறிவே தான் இல்லை. உங்ககிட்ட இருந்தால் கொஞ்சம் கூட. ஐயோ, உங்ககிட்ட எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொன்னேன். இப்படி அவங்கக்கிட்ட பேசிட்டீங்க. இப்போ இதை அவங்க மனசில் வச்சுக்கிட்டு என்னைய மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயோ, முதல்ல இந்த காலேஜை மாற்றிட்டு நான் போகணும். உங்கள் மத்தியில் இருக்கிறதுக்கு நான் பேசாமல் வேறு காலேஜ் தான் சேர போகிறேன். இனிமேல் என்கிட்ட முன்னாடியே வந்து நிற்காதீங்க அப்படின்னு ஃபாஸ்ட்டாக அந்த இடத்த விட்டு நீங்கள் போகிறீங்க. ஜெமீன் உங்கள் பின்னாடியே ஓடி வந்து உங்கள் கையை பிடிக்கிறாரு. சரி, என்னை ஏன் ரிஜெக்ட் பண்ணுற? ஒரு வேல்யூபிளான ரீசன் சொல்லு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ, உங்களுக்கு எந்த காரணத்துக்காகவும் நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணல. எனக்கு உங்கள் மேலே அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் இது வரைக்கும் வரல. அப்போது பின்னாடி வரும்ல, அப்போது உனக்கு ஃபீலிங்ஸ் வர வரைக்கும் நான் எப்படி வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே விட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சம் உங்ககிட்ட வந்து பேசணும்ல. ஃபஸ்ட்டு நம்ம டேட் பண்ணி பார்க்கலாம், வெளியில் போய் பார்க்கலாம். முதல்ல என்கிட்ட மூஞ்சி கொடுத்து நல்லா பேசு. அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் டேட்டிங்லாம் இதுவரை யாரு கூட போனதில்லை, இன்னமும் அப்படி போகவும் மாட்டேன். சரிதான் போடி, ரொம்ப ஓவராக தான் பண்ணுற. உன் பின்னாடி சுற்றி சுற்றி வரனால என்னை வந்து பார்க்கல உனக்கு இலக்காரமாக தெரியுதுல. இனிமேல் வரவே மாட்டேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதை விட நீங்கள் ஒரு 100 தடவை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தான் டெய்லி சொல்கிறீங்க. அடுத்த நாளோ அடுத்த நிமிஷமோ அடுத்த பீரியடோ வந்து நிற்கிறீங்க. நம்ம வேணால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஜூனியர் ஃப்ரெண்டாக இருக்கேன், நீங்கள் எனக்கு நல்ல சீனியர் ஃப்ரெண்டாக இருங்க. அப்படிலாம் இருக்க முடியாது. நான் உன்னை லவ் பண்ணுறேன். லவ்வரெல்லாம் ஃப்ரெண்டாலாம் பார்க்க முடியாது. கொஞ்சம் என் சைடில் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கோ. ஆனால் என்னை அவாய்ட் மட்டும் பண்ணாத. அந்த கஷ்டத்தை என்னால் தாங்கிக்கவே முடியல. அட்லீஸ்ட் கோமா பேசினாலும் ஒரு 2 வார்த்தையாவது என்கிட்ட பேசு, ஓகேவா? ஜெமன் இப்படி சொல்கிறது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஹர்ட் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறீங்க. அந்த இடத்த விட்டு எதுவுமே சொல்லாமல் வந்து போயிடுறீங்க. அவருமே வந்து ஒரு மாதிரி சோகமாக வந்து போகிறாரு. அவனை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன். என்னதான் இருந்தாலும் ஒரு ஒன் சைட் லவர் சைட்லேருந்து பார்க்கும்போது அது எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும். என்ன பண்ணுறது, எனக்கு வேறு வழி தெரில ஜோலி. ஏன்னா லவ் பண்ணுறது ஈஸி, பட் அதில் ஸ்டேயாக இருக்கிறது கஷ்டம். சீனியர் இப்போவே ஒழுங்காக படிக்காமல் என் பின்னாடி சுற்றிக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நான் ஓகே சொல்லிட்டேன்னா அவர் ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆகிடும்ல. நீ ஏண்டி அப்படி யோசிக்கிற? கொஞ்சம் சொல்லு, நல்லா படிங்க அப்படி இப்படின்னு சொல்லு. ஆமாம், என் பின்னாடி சுற்றாதீங்கன்னு சொல்கிறேன், அதே அவர் கேட்குறாரா? அப்போல படிங்கன்னு சொல்கிறத மட்டும் எப்படி கேட்பாரு? இதே நான் ஓகே சொல்லிவிட்டு நான் ஒரு லவ்வராக சொன்னாலும் அவருக்கு மண்டையில் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவர் இந்த லவ் லைஃப்பை தான் விரும்புகிறாரு. அதான் யோசனையாக இருக்குது. அப்படிலாம் இல்லை, நீ ஏன் யோசிக்காத. அவர் நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற ஒரு டிப்ரெஸ்டில் கூட ஒழுங்காக படிக்காமல் சுற்றலாம்ல. அவர் எப்படி படித்த சீனியர்னு நமக்கு தெரியும். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சொல்லியிருக்காங்க. அவர் பின்னாடி சுற்றினது ஆரம்பித்ததுலேருந்து தான் ஒவ்வொரு இதெல்லாம் ஃபெயில் ஆகிட்டுருக்காரு. அதாண்டி அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு கில்ட்டாக சுற்றிகிட்டே இருக்குது. நல்லா படிச்சுக்கிட்டு ஜாலியாக தெரிஞ்ச மனுஷன் இப்போ என் பின்னாடி சுற்றிக்கிட்டு படிப்பே விட்டுட்டு டயத்தே வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காருன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மூஞ்சில் அடித்த மாதிரியும் சொல்லிட்டேன், பொறுமையாகவும் சொல்லிட்டேன், கோமாவும் சொல்லிட்டேன். ஆனால் அவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தான் தெரியல. சரி பார்க்கலாம், இதுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்கும். சொல்யூஷன் கிடைக்காமலே போயிட போகுது.
இப்படி டேஸ் வந்து போகுது. ஒரு 2 டேஸ் வந்து ஆகுது. ஜிமின் வந்து உங்க முன்னாடி வந்து நிற்கல, உங்ககிட்ட பேசல. பட் தூரமாக நின்று பார்த்துட்டு, ஸோ அவரோட வேலையை மட்டும் அவர் வந்து பார்க்குறாரு. ஏன்னா நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை வந்து சொல்லியிருந்திருப்பீங்க. அதனால உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு தூரமாக நின்று உங்களை பார்த்துட்டு, ஸோ அவர் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே வந்து கிடையாது. உங்களுக்கு அது வந்து நீங்கள் மிஸ் பண்ண வந்து ஆரம்பிக்கிறீங்க. ஒரு ஃபங்க்ஷன் வந்து காலேஜில் வைக்கிறாங்க. ஸோ எல்லாரையுமே ஆடிட்டோரியமில் வந்து அசம்பிள் ஆக்க சொல்கிறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் ஜூலியும் வந்து ஒரு பெஞ்சில் வந்து உட்காரிங்க. உங்கள் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்து ஜிமின் வந்து உட்காராரு. சீனியர் 3rd இயருக்குலாம் அங்கே பின்னாடி பரவாயில்ல இருக்கட்டும், நான் இங்கே உட்காந்துக்கிறேன். ஏன் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? அப்போல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட் ஜூலி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சீனியர், நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அவளை பார்த்து முறைக்கிறீங்க. அவரே என்ன உன் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு, என் பக்கத்துல எல்லாம் உட்காந்துருக்காரு. நான் 2 நாளாக உன்னை எந்த டிஸ்டர்புமே பண்ணல. எப்படி இருந்துச்சு? 2 நாள் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தியா, இல்லை அந்த 2 நாளாக மிஸ் பண்ண ஆரம்பிச்சியா? சொல்லு, உண்மையை மட்டும்தான் சொல்லணும். சீனியர், அவள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட் சொல்கிறா. நீங்கள் அவளை வந்து அடிக்கிறீங்க. அவள் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. நான் மிஸ்லாம் ஒன்றும் பண்ணல. அப்படியா? ஆனால் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் பார்த்தனே, கிளாஸுக்கு வெளியில் வந்து நின்றுட்டு சுற்றி எட்டி பார்க்குறது, அப்புறம் ஸ்டெப்ஸில் நிற்கிறேனான்னு பார்க்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஒருத்தவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சொல்கிறாங்க மிஸ் பண்ணலன்னு. அது அது வந்து உங்களை கிடையாது, நான் சும்மா யதார்த்தமாக பார்த்தேன். இதெல்லாம் நீங்கள் உங்களை பார்க்குறேன்னு நீங்களாக நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அப்படிங்களா மேடம்? அப்போ கூட நீ என்ன நினைக்கல? ஆமாம், நினைக்கல தான். சரி, நினைக்கலன்னா பரவாயில்ல, நான் ஒன்று நினச்சிருக்கேன்ல, அது போதும். அப்போல்லாம் ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து க்ளோஸாக வந்து தள்ளுறாங்க. ஜிமின் அப்படியே உங்கள் மேலே வராரு. அப்படியே நீங்கள் 2 பேரும் க்ளோஸாக இருக்கீங்க. உங்கள் ஃபேஸ் 2 பேரோட ஃபேஸுமே ஒரே மாதிரி ஒன்றா இருக்குது. என்ன பண்ணுறீங்க? பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? நான் ஒன்றும் பண்ணலடி, இவங்க தள்ளுறாங்க இடம்லன்னு, அவ்வளோதான். இரு டீ, தள்ளி போங்கடா, அவ திட்டுறா. மச்சான், இதான் சாக்கு, அப்படியே ஒரு கிஸ் அடிச்சிரு, அப்போதான் அவன் மடங்குவா. எதுக்கு? என்னை இத்தனை பேர் முன்னாடி செருப்பால் அடிச்சு அவமானப்படுத்துறதுக்கா? போங்கடா, அவளுக்கு அப்பெல்லாம் பண்ணால் பிடிக்காது, நான் பேசுறதே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. கிஸ் பண்ணுன்னு வச்சுக்கோவேன், தொலைச்சிருவானே. ஜிமின் இங்கிட்டு திரும்புறாரு. நீங்கள் எந்திருக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து வேணும்னே அவளும் எந்திரிச்சு உங்களை தள்ளுறா. நீங்கள் அப்படியே ஜிமினோட லேப்பில் போய் உட்காடுறீங்க. ஜிமின் அப்படியே வந்து ஷாக்டாக உங்களை பார்க்குறாரு. நீங்களுமே ஷாக் ஆகுறீங்க. எல்லாருமே ஓஹோ அப்படின்னு வந்து கத்துறாங்க. நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சா அந்த இடத்த விட்டு வந்து போகிறீங்க. ஜிமின் வந்து உங்கள் பின்னாடி வராரு. ஏண்டா அப்படி எதையாவது ஒன்று பண்ணுறீங்க? ஐயோ நில்றி, நீ தானே உக்காந்த, இப்படி கோச்சிட்டு போனால் என்ன அர்த்தம்? போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் அப்படி பண்ணுறாங்க. எல்லோரும் பார்த்துட்டாங்க, என்ன நினைப்பாங்க? அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னே யோசிக்காதா, சரியா? ஓ மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லு. என் மனசில் நீங்கள் இல்லை. இல்லைல்ல, என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அவரோட செஸ்ட்டில் வைக்கிறாரு. நீங்கள் அவர் கண்ணை பார்க்குறீங்க, பட் உங்களால் சொல்ல முடியல. நீங்கள் கையை எடுக்க போகிறீங்க, அவர் உங்கள் கையை டைட்டாக பிடிச்சி அவரோட செஸ்ட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காரு. என் நெஞ்சில் கை வச்சு என் கண்ணை பார்த்து சொல்லு, எனக்கு உங்கள் மேலே லவ் இல்லைன்னு. ஏன் சீனியர் இப்படி பண்ணுறீங்க? நான் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. எனக்கு உங்களை பிடிக்கும். ஆனால் ஏதோ ஒன்று தடுக்குது. அதான் எனக்கு என்னன்னு புரியலை. நீங்கள் முன்னாடிலாம் நல்லா படித்து காலேஜ் ஃபஸ்ட்லாம் வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் சேர்ந்ததுலேருந்து தான், என் மேலே லவ் வந்ததுலேருந்து தான் நீங்கள் ஃபெயில் ஆகுறது, ஒழுங்காக படிக்காமல் என் பின்னாடி சுற்றி டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ரொஃபஸர், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. அது எவ்வளோ ஹர்ட் ஆகுது தெரியுமா? அந்த ஒரு விஷயம்னா தான் உங்களை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். ஏன்னா எங்கே நானும் லவ் அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா, நீங்கள் இருக்கிற கொஞ்சம் படிக்கிறதே விட்டுட்டிங்கன்னா மொத்தமாக உங்கள் லைஃப் என்னால் தான் ஸ்பால் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போல்லாம் இல்லை, ஏடி நீ அந்த மாதிரி யோசிக்கிற? அப்போல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு தான்,
உன்னைய பார்த்ததுலேருந்து எதுவுமே பிடிக்கல தான். ஆனால் நீ வேணாம் அப்படி இப்படி சொல்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த ஒரு ரிஜெக்ட் ஆகுறோமே, இவ்வளோ விஷயத்தில் ரிஜெக்ட் ஆகுறோமே, ரீசனும் ஒழுங்கான ரீசன் இல்லைன்னு தான் எனக்கு எதுலையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. மற்றபடி ஒன்றாலாம் கிடையாதுடி. நீங்கள் டக்குன்னு அவர் கையை பிடிச்ச ஒரு எம்டி கிளாஸ் ரூமில் இழுத்துட்டு போகிறீங்க. அவர் ஒன்றுமே புரியாமல் உங்களை பார்க்குறாரு. ஒன்றும் இல்லை, அது வந்து சீனியர் சீனியர் என்னடி என்ன, எதுக்கு எம்டி கிளாஸ் ரூம் கூப்பிட்டு வந்திருக்க? இல்லை எல்லாருமே இருக்காங்க, சீனியர் ஜியாராவும் வந்தாங்க, அதான் நம்மளை பார்த்தா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவாங்களேன்னு கூப்பிட்டு வந்தேன். இப்போ தெரிஞ்சு போச்சு, நீ உனக்கு வந்து சரி என்னோட படிப்பு ஸ்பாயில் ஆகிடுமோன்னு ஒரு கில்ட்டு ஆகுதுன்னு ஒரு கில்ட் இருந்தாலும் நீ ஜியாராக்கு பயப்படுற. எங்கே நாம் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா அவள் நம்மளை டார்ச்சர் பண்ணுவாளே, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரேகிங் பண்ணுவாளேன்னு பயப்படுற, அப்படி தானே? அது வந்து அப்படி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏண்டி இப்படி இன்னசென்ட்டாக இருக்க? இப்போ தெரியுதா நான் எதனால உன்னை லவ் பண்ணுறேன்னு? இந்த இன்னசென்ஸ் தான், இந்த இன்னசென்ஸ் க்யூட்டாக பண்ணுறது இந்த மாதிரி. ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் பயப்படாத. இந்த ஜிம்மனோட ஆள் உன்னை அவள் ரேகிங் பண்ணிடுவாளா? உன் மேலே கை வைக்க விட்டுருவேண்ணா நான்? விட்டுற மாட்டீங்க தான். இருந்தாலும் இந்த இருந்தாலுங்கிறத மறந்துடுடி அந்த வார்த்தையை. என்ன சொன்னாலும் பிடிச்சிருக்குதான், ஆனால் இருந்தாலும் அப்படிதான் இருந்தாலும் இப்படிதான் இருந்தாலும் ஐயோ பயப்படாதடி ஒயன், நான் இருக்கேன், எப்போதுமே இருப்பேன். இந்த ஜிம்மில் பார்க்கும்போது ஹேண்ட்ஸமாக, பார்க்கும்போது ப்ளே பாய் மாதிரி அப்படியே ஃப்ளர்ட் பண்ணிட்டு திடுறவன் மாதிரி தான் இருப்பான். ஆனால் லவ்னு வந்துட்டா உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டேன். என்னோட லவ்டி நீ, உன்னை விட்டுருவேனா? அப்படி சொல்லு. அவர் ரேகிங் பண்ணுற அளவுக்கு உன்னை விட்டுருவேனா? உன்னை பார்த்துக்க மாட்டேனா? இப்போவே பார்த்துக்க தானே செய்கிறேன். எனக்கு ஒன்றே ஒரு விஷயந்தான், என் லைஃப்பில் எல்லாமே செட்டில் ஆகிடுச்சு. இப்போ படிக்கிறேன், கம்பெனி எடுத்து நடத்துகிறேன், அந்த ஒரு விஷயம் எனக்கு கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்குது. பயப்படாத, ஒன்னாலாம் என் லைஃப் ஸ்பாயிலாக போகாது. ஒன்னால் தான் என் லைஃப் இன்னுமே அழகாக மாறப்போகுது. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணி வீட்டில் சொல்லி லவ் ப்ளஸ் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. எனக்கு ஏற்ற பொண்ணை, எனக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்துட்டேன். அவளை சொந்தமாக்கிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா சொல்லு? சரி, என்னோட முடிவு ஒரு 2 டேஸில் சொல்லட்டா? தாராளமா. 2 டேஸ் என்ன, 1 வீக் கூட எடுத்துக்கோ. 2 டேஸே ஓகே தானே? 2 டேஸில் முடிவை பார்த்து யோசிச்சு சொல்கிறீ? சரி, என்னோடய முடிவை நான் உங்களுக்கு 2 டேஸில் சொல்கிறேன். எனக்கு 2 டேஸ் மட்டும் டைம் கொடுங்க. தாராளமாக எடுத்துக்கோ. சரிடி, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்க, வா ஒன்றா செலிப்ரேட் பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக ரிலீஃபாக இருக்குது. 2 டேஸ்க்கு அப்புறம் டிசப்பாயிண்ட் பண்ணிட மாட்டியே? இல்லை 2 டேஸ்க்கு அப்புறம் என் முடிவை சொல்கிறேன். சரி ஓகே அப்படின்னு நல்லா சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே மெதுவாக முன்னாடி நடந்து போகிறீங்க. அவர் அப்படியே பின்னாடி குதிச்சு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே உங்கள் பின்னாடி நடந்து வராரு. இப்படியே 2 டேஸ் போகுது. ஜிமன் இன்னைக்கு சீக்கிரமாகவே காலேஜுக்கு வந்துடுறாரு. உங்கள் வாயில் அந்த ஐ லவ் யூங்கிற ஒரு வார்த்தை கேட்கறதுக்காக அவர் ரொம்ப எக்ஸைட்மெண்டடாக இருக்கார். நீங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி சேடாக வச்சுக்கிட்டு கிளாஸ்க்குள்ளே போக போகிறீங்க. அப்படி ஜிமன் உங்கள் பக்கத்தில் வராரு. அம்மோ என்னாச்சு, ஃபேஸ் ஏன் சேடாக இருக்குது, உடம்பு எதுவும் முடியலையா என்ன? ஆமாம் சீனியர், நேற்றுலேருந்து நைட்லேருந்து என்னாச்சுன்னு தெரில, கோல்டு மாதிரி ஒரு மாதிரி இருக்குது, டயர்டாக இருக்குது, என்னால் முடியலை. அப்போ எதுக்கு நீ காலேஜ் வந்த? காலேஜ் லீவ் போட்டிருக்கலாம்ல. அது அவங்கக்கிட்ட முடிவை சொல்லணும்ல, நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பீங்க, அதான் வந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு மன திருப்தியாகவே இல்லை. ஏன் என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா என்ன? இல்லை எதுவும் சொல்ல போறியா வேறு மாதிரி? அப்படி கிடையாது. சரி, யாரும் இல்லாத இடத்துல பேசலாமா? பேசலாமே.
அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. நீ முதல்ல இப்படி உட்காரு அப்படின்னு ஒரு எம்டி கிளாஸ் ரூமில் ஒரு பெஞ்சில் வந்து உட்கார வைக்கிறாரு. தண்ணி ஏதாவது குடிக்கிறியா? டேப்லெட்ஸ் போட்டியா? டேப்லெட்ஸ் போட்டேன்தான், இருந்தாலும் ரெஸ்ட் எடுத்தால் சரிபட்டு வரும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. அப்போ ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல, அட்லீஸ்ட் எனக்கு காலாச்சும் பண்ணியிருக்கலாம். என்கிட்ட தான் உங்கள் நம்பர் கிடையாதே. ஆமாவோ, ஆனால் உன் நம்பர் என்கிட்ட இருக்குது. அட்லீஸ்ட் நான் அதை கால் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இந்த மாதிரி உனக்கு இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே. நேற்று நைட்டெல்லாம் தூக்கமே வரல தெரியுமா? என்ன சொல்ல போகிறான்னு அதே தான் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் வந்தேன். ஆனால் என்னடி ஆனான்னு இழுத்துட்ருக்க? என்ன எதுவும் சொல்லணுமா? அதில் உங்களுக்கு ஒரு ரோஸ் பொக்கேயாவது வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் ஒரு ஷாப்புமே இல்லை. நேற்றும் போக முடியல. அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பாவமும் மூஞ்ச வச்சு சொல்கிறீங்க. அவர் சிரிக்கிறாரு. எனக்கு உங்ககிட்டேருந்து அந்த 3 வார்த்தை மட்டும்தான் வேணும். அது போதும் எனக்கு. ரோஸ் பொக்கே, கிஃப்ட்டு இதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். எதுக்கு போய் சாடாக இருப்பாங்களா? இன்றைக்கி மேடம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்க வீட்டில். ஆனால் என் முடிவு இன்னும் நான் சொல்லையே. ஏண்டி உன் பேச்சு இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு தரலையா நீ உஷாராயிட்டேன்னு? பட் இருந்தாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரி வெயிட் பண்ண, கண்ணை க்ளோஸ் பண்ண. ஏன் எதுக்கு கண்ணை மட்டும் சொல்கிறீங்க? கண்ணை க்ளோஸ் பண்ணேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே உங்கள் ஐஸை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. எப்போ கண்ணை தவிர அப்படின்னு ஒரு ரோஸ் பொக்கையோட உங்கள் முன்னாடி வந்து முட்டி போட்டுட்டு நிற்கிறாரு. ஆக்சுவலி நீங்கள் உட்காந்தான் வந்து இருக்கீங்க. அவரோட ஹெட் வந்து உங்கள் செஸ்டோட அப்படியே வந்து கம்ப்ளீட் ஆகுது. என்ன சீனியர் பண்ணுறீங்க? will you be my girl forever? எனக்கு தெரியும் உனக்கு வெக்கமாக இருக்குது, ஷையாக இருக்குது, அதான் சொல்கிறதுக்கு தயக்கப்படுற. எதுக்கு அதை இன்னும் நோண்டிட்டு? அதான் நானே சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த பொக்கே நீ வாங்கிக்கிட்டா என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு அந்த பொக்கையை வந்து நீட்டுறாரு. நீங்கள் ஸ்லோவாக அந்த பொக்கையை வந்து வாங்குறீங்க. அவர் ஸ்மைல் பண்ணிட்டே ஃபார் எவர் அப்படின்னு நீங்கள் வந்து பேக் ஸ்மைல் பண்ணிட்டு வந்து சொல்கிறீங்க. அவர் வந்து உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்களுமே பேக் ஹக் பண்ணுறீங்க. இங்கே பாருமோ, யாருக்காகவும் பயப்படாத, புரியுதா? சியாரா, அவள் ஃப்ரெண்ட்ஸு, எந்த சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் யாருக்குமே பயப்படாத. நான் இருக்கேன் உன் கூட, எப்போதுமே நான் இருப்பேன். உன்னை பேட் டைமில் அவ்வளோ ஈஸியாக விட்டுறவே மாட்டேன். உன்னோட குட் சைடில் இல்லைனாலும் கண்டிப்பாக உன்னோட பேட் சைடில் நான் இருப்பேன். யாருமே உன்னை எதுவுமே பண்ண மாட்டாங்க. தைரியமாக கெத்தா சொல்லு, நான் ஜிமினோட ஆள்னு. புரியுதா? புரியுது. சீனியர் நீங்கள் இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன பயம்? இன்னுமா இந்த சீனியர்னே கூப்பிட்டுட்டு இருக்க போகிற? அப்போது எப்படி கூப்பிட்றது? பேபி, ஹனி, அப்புறம் பேராடி இல்லை? நமக்கு பிடிச்சவங்கள, நம்ம லவ் பண்ணுறவங்கள ஆசையாக கூப்பிட்றதுக்கு உலகத்தில் பேரா இல்லை? நீங்கள் சிரிச்சுட்டு அவர் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டே சரி ஓகே பேபி அப்படிங்கிறீங்க. உங்கள் லிப்ஸில் அவர் லைட்டாக வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவர் தள்ளுறீங்க. என்ன பண்ணுறீங்க? நான் தான் எனக்கு கோல்டுன்னு சொன்னேன்ல, அது வேற ஒட்டிக்க போகுது. பரவாயில்ல, ஒட்டினா ஒட்டு போட்டோம். நீ தானே ஏன் எனக்கு கோல்டு பிடிச்சா நீ பார்த்துக்க மாட்டியா? நான் பார்த்துக்குவேன் தான், இருந்தாலும் உடம்புல செய்கிறதெல்லாம் எனக்கு தானே தெரியும். என்னாலே தாங்க முடியல. அதனால கோல்டு எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் இந்த கிஸ் இதெல்லாம் பார்த்துக்கலாம். புரியுதா? சரிங்க மேடம், சரி, நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அப்புறமே பார்த்துக்கலாம். நீங்கள் 2 பேரும் கை கோர்த்து அப்படியே அந்த கிளாஸை விட்டு வெளியில் போகிறீங்க. அப்போல்லாம் ஒரு பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டே போகிறா. என்ன பார்க்குற? லவ்வர்ஸ் இப்படி தான் கண்ணு வைப்பியா பார்த்து? லவ்வர்ஸா? ஆமாம், கிளாஸ் ஃபுல்லாக காலேஜ் ஃபுல்லாக போய் சொல்லு, ஒய்யன் திமினோட கமிட்டட் ஆயிட்டானே. இனிமேல் ஒய்யன் மேலே அவள் கண்ணாது வந்துச்சு,
கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவள் வந்து வாய் அடிச்சுட்டு அப்படியே வந்து ஓடுறா. நீங்கள் எதுக்கு இப்போ உடனே சொல்லிக்கிட்டு அது வேற காணொலி பட்ட மாதிரி நாளே ஏதாவது நமக்குள்ளே சண்டை வந்துட போகுது, வந்தால் வரட்டும், அதான் சமாதானப்படுத்த நான் இருக்கேனே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவர் சொல்கிறத கேட்டபடியே வாய் அடிச்சு போய் நிற்கிறீங்க. 2 பேரும் கையை அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஜோடியாக கப்புள்ஸாக வந்து அந்த காலேஜே சுற்றி வரீங்க. டடா, ஹாப்பி என்டிங். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஷார்ட்டாகவே தான் முடிக்கிறேன். நேற்று ஹாஸ்பிட்டல் போனேன், ஒரு நரம்பூசி, அப்புறம் வந்து ஒரு நார்மலாக ஒரு ஊசி போட்டாங்க. பட் குத்தும்போது லைட்டாக பெயின்ஸு, பட் ரொம்ப இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் தூக்கம் வரும்னு சொன்னாங்க, நல்லா ரெஸ்டட் அப்படின்னு. பட் தூங்க போகலான்னு பார்த்தா கரண்ட்டை பிடிச்சிட்றாங்க. 1 மணிக்கு கரண்ட்டு வந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியாகவே இல்லை. ப்ரெஷர் வேறு கம்மியாகிடுச்சான்னு தலை சுற்றுது. பட் தலை சுற்றினாலும் என்னால் ஒரு இடத்துல உட்காந்துருக்க முடியல. எல்லோரும் சொல்லுவாங்கள்ல சட்டப்படத்தில் வராதுன்னு, அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கேன். உட்காரவும் முடியல, படுக்கவும் முடியல, நிற்கவும் முடியல, நடக்கவும் முடியல. அப்படியே பைத்தியம் ஆகுது எனக்கு. ஸோ பைத்தியமாக தான் ஆக போகிறேன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் ஆகஸ்ட் ஆத்தர் வராமல் இருந்தால் யாரும் எதுவும் நினச்சிக்காதியே, மேபி பைத்தியமாக போயிருக்கலாம். இல்லை ஏதோ நான் வாட்ஸ்அப்பில் வந்து எல்லாத்தையுமே அப்டேட் வந்து கொடுக்குறேன். இந்த இருமல் சளி வந்து செட்டில் ஆக ஒரு 1 மந்த்தாவது ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்குன்னு வருது இது. ஸோ என்னால் எதுலேயுமே சரியாக கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல. ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க. இந்த மாதிரி கோல்டு இதெல்லாம் ஜாஸ்தி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ வைரஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஈஸியாக வர விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், வச்சு செஞ்சிடும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ ஷார்ட்டாக நான் வீடியோ வந்து நார்மலாக வந்து எஃப்எஃப்ல தான் போட்டிருக்கேன். இப்போ பேசிகிட்டு இருக்கேன், லைட்டாக என் வாய்ஸ் மாறுது. ஸோ அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ என்னால் ஃபீமேல் கேரக்டருக்கு ஓரளவு வாய்ஸ் கொடுத்தாலும் மேல் கேரக்டருக்கு என்னால் ஒழுங்காக அந்த மாதிரி பழைய மாதிரி வாய்ஸ் கொடுக்க முடியல. ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் தொண்டே ஒரு மாதிரி வச்சுட்டு பேசினாலும் இருமல் வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்க காரணத்தினால அது நான் கொஞ்சம் இடத்துல வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஹோப் ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். எல்லாருமே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க, எனக்கு தெரியும். எல்லோரும் சேஃபாக இருங்க. எனக்காகவும் ப்ரேயர் பண்ணுங்கள், சீக்கிரம் எனக்கு சரியாகணும் அப்படின்னு. எனக்கு கோல்டுனால ஃபீவர் ஒரு மாதிரி எதையும் தாங்க முடியாது. பட் கோல்டுக்கு ரொம்ப பாடி பெயினாக இருக்கும். எனக்கு எல்லாருமே கேட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்க பாடி பெயின் இருக்கான்னு. இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா ஆக்சுவலி எனக்கு பாடி பெயின் இல்லை. பட் இன்றைக்கி அப்படி இருக்குது. டேண்ட்ரஃபுங்கிற ஒரு சனியும் பிடிச்சதுனால நான் மார்னிங்கே வர 8 மணிக்கு கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சிட்டேன். அதில் வேற எங்கள் வீட்டில் என்ன திட்டிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி முடியாமல் டயத்தில் எதுக்கு தலையே குளிச்ச அப்படின்னு, அதுவும் வெள்ளனை எதுக்கு குளிச்ச அப்படின்னு. ஷோ நான் கிளாஸ்க்கு போகணும்னு சீக்கிரமாக குளிச்சுட்டு கடைசியில் என்னால் கிளாஸ்க்கு போக முடியல. என்னத்தான் சொல்ல, எனக்கு ஒரு சைடுமே என்னை உருப்படவும் விட மாட்டேங்குது. இந்த ஹெல்த் இஷ்யூஸை வச்சுக்கிட்டு படுற பாடு முடியல. பைத்தியமாக என்னை புலம்ப விட்டுருச்சு. பார்க்கலாம் எப்போ சரியாகுதுன்னு. ஸோ எல்லோரும் நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க. லீவ் வேறு முடிய போது, ஸ்கூல் திறக்க போகிறாங்க. எல்லோருமே என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சின்ன கிளாஸ்க்கெலாம் வந்து எக்ஸாம் பேப்பர்ஸ் வந்து சைன் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. அதுதான் கூட கொஞ்சம் வயிற்றெரிச்சல், பயம் எல்லாமே இருக்கும். ஓகே, டாடா, பாய். எல்லோரும் சேஃபாக இருங்க. லவ் யூ ஸோ மச். நிறைய பேர் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க. பட் கொஞ்சமாக சரியாகும்னு நான் நம்புகிறேன். ஓகே, டாடா.